هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் ரமலான் முழுவதும் பகல் காலங்களில் நோன்பு நோக்கவும், இரவு காலங்களில் நின்று வணங்கவும் தௌஃபீக் செய்வானாக. நாகாக்க என்று குர்ஆன் ஷரீஃபினுடைய பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்பட்டது. அல்லாஹ் விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்திலேயும், அதே மாதிரி அஹ்லு பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் விஷயத்திலேயும், வலிமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் விஷயத்தில், பெரியவர்கள் முதியவர்கள் ஆலிம் உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் இவங்க விஷயத்தில் நாவை பேணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருடைய தவறையும் நாம் பெரிதுபடுத்தக்கூடாது, யாருடைய குறையையும் நாம் அதை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து அந்த பாவத்தை விட்டு அவன் தௌபா செய்திருப்பான். ஆனால் நீங்கள் அந்த பாவத்தை கொண்டு அவனை குறைவுபடுத்தி கொண்டே இருந்தால், அவனை கொச்சைப்படுத்தி கொண்டே இருந்தால், அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் அல்லாஹ் உங்களை மௌத்தாக்க மாட்டான்னு சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்திருப்பான், பிறகு அவன் திரும்பி இருக்கலாம். ஒரு காலத்தில் பெண்களோடு தகாத தொடர்புள்ள ஆளாக இருந்திருக்கலாம், பிறகு தௌபா செய்திருக்கலாம். நாம் இப்பொழுதும் குடிகார பயல் என்று சொல்லி நாம் அவரை கொச்சைப்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குடிகார பழக்கம் நமக்கும் வருவதற்கு, அப்படி வராமல் அல்லாஹ் மூத்தாக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நான் ரொம்ப காலமாக ஒரு ஆளை, கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவருடைய வறுமையை கொண்டு அவரை நான் குறைவுபடுத்தி கொண்டே இருந்தேன். நீ ஃபக்கீர் தானே, பொதுவாக ஏழை பணக்காரன், இதில் அவனது ஏழ்மையை கொண்டு நாம் அவனை கொச்சைப்படுத்தக்கூடாது. நான் 30 வருஷமாக ஏதோ ஒரு நிலையில் ஒரு மனிதரை வறுமையை கொண்டு குறைப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்படி குறைப்படுத்தி கொண்டே இருந்த எனக்கும் அந்த வறுமை வந்துவிட்டது, அந்த சோதனை எனக்கும் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நாயிடம் பால் குடிக்கிறான் என்றால் அதை கூட நான் தவறாக, லேசாக, குறையாக நான் கருதுவதை பயப்படுகிறேன். ஏன், எங்கே அப்படி நினைத்த காரணத்தினால் என்னையும் அல்லாஹ் நாயாக மாற்றி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். எனவே யாருடைய குறைகளையும் நாம் அதை வெளிப்படுத்தி சொல்லி அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. ஹஜ்ரத்
கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஹஜ்ரத் யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேருமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பிரபல்யமான காதிகள். காதிகள் மட்டுமல்ல, கிராத்தினுடைய இமாம்கள். குர்ஆன் எப்படி ஓத வேண்டும் என்று தஜ்வீதினுடைய கலையை கற்று மட்டுமல்ல கற்பித்த இமாம்கள், கிராத்தினுடைய இமாம்கள். ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் ஹாரூன் ரஷீத் பாட்ஷாவிட்ட அவங்களோடு ஒன்று சேர்றாங்க ஒரு மஜ்லிஸில். அப்போ அந்த மஜ்லிஸில் மக்ரிப் தொழ வைக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அப்போ மிகப்பெரிய பிரபலியமான கிராத்தினுடைய இமாம் கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க, நீங்கள் இமாமை செய்யுங்க அப்படின்னு. அவர் இமாமை செய்யும் பொழுது குல்யால் காஃபிரூன் அவர் ஓதுறாரு, திணறிடுச்சு. இதுக்கு சின்ன சூறா, அடிக்கடி ஓதக்கூடிய சூறா. கிராத்துடைய இமாம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? திணறல் ஏற்பட்டுடுச்சு. சலாம் கொடுத்த முடித்த உடனே யஸீது இமாம் இருக்காங்கல்ல, அவங்க கூஃபாவுடைய இமாமுக்கு சின்ன சூறாவோட திணறல் ஏற்பட்டு விட்டதே என்று அவர் சொன்னார். சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் கூஃபாவுடைய இமாம் அவங்க. கிராத்துடைய இமாம் குல்யாயுல் காஃபிரூனா எல்லோருக்கும் அறிமுகமான சூறாவிலேயே திணறலாயிடுச்சே அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அடுத்து இஷா தொழ வைக்க வேண்டிய நேரம் வருகிறது. அப்போ இன்னொரு இமாம் இருக்காங்க, கிராத்துடைய இமாம் யஸீத் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க, ஹாரூன் ரஷீத் பாட்ஷாவும் மற்ற எல்லாரும். அப்போ அவங்க தொழ வைக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவே அவருக்கு திணறிடுச்சு. யாருக்கு? கிராத்துடைய இமாமாக இருக்கிற யஸீத் யஸீதி அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே ஒரு தடுமாற்றம் வந்துவிட்டது. அப்போ தான் சொன்னாங்க கசாயி, யாரையும் குறை சொல்லாது, குறை சொன்னால் உனக்கும் அது மாதிரியான முசீபத்து வரும். எனவே எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு செயல் நம்ம வருத்தப்படலாம், பரிதாபப்படலாம், ரப்பே அது மாதிரி வராமல் அவரையும் பாதுகாப்பாயா என்னையும் பாதுகாப்பாயா அப்படி தான் சொல்லணுமே தவிர, என்ன இந்த சூழலே தப்பிட்டார், சூரத்தில் பார்த்தே ஓதத்தில்லை, குல்யால் காஃபிரூனுடைய திணறிட்டார் அப்படின்னு மனுஷக்கூடாது. அன்னைக்கும் மனுஷன் இருக்கும்ல. ஆக குறிப்பாக அஹ்ல பைத் விஷயத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் விஷயத்தில் நாம் பேணிக்கொள்வது, வரம்பு மீறி வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. வரம்பு மீறி நாம் அவர்களை பேசக்கூடாத விதத்தில் தகாத சொல்லை கொண்டு நாம் சொல்லிவிடக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபில் இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மிக கொடுங்கோலன் என்று நமக்கெல்லாம் தெரியும். வரலாற்றில் பல வழிமாறுகளை கொலை செய்திருக்கிறாங்க அநியாயமாக. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு நாள் அல்லாமா இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சபையிலிருந்து அழைப்பு வருகிறது, வரணும் அப்படின்ட்டு. அவன் தான் ஆட்சியாளர், கொடுங்கோலன், கூப்பிட்டா போகாமல் இருக்க முடியாது, அதனால் போகிறாங்க. அன்றைக்கி ஈதுல் அத்ஹா, தியாக திருநாள். அந்த பெருநாள் அன்னைக்கு அழைக்க போகிறது, அவர் போகிறார். அப்போ அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஷுஐபிட்ட சொன்னார், ஷுஐபி இன்றைக்கி என்ன நாள்? தியாக திருநாள் இல்லையா? தியாக திருநாள் என்ன செய்வோம்? குர்பானி கொடுப்போம். நான் ஈராக்கினுடைய ஒரு ஆளை குர்பானி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஆடு மாடு குர்பானி கொடுக்கறதுக்கு பகரமாக அவன் என்ன சொல்கிறான்? ஈராக்கு நாட்டை சார்ந்த ஒரு பெரிய இமாம், ஒரு பெரிய ஆலிம், அவரை குர்பானி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். சட்டப்படி எதை குர்பானி கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாமே அப்படின்னு மென்மையாக, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். சட்டப்படி நம்ம எதை குர்பானி கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இல்லை, நான் குர்பானி கொடுக்க போகிறேன். அவர் ரொம்ப சொல்கிறார், ரொம்ப பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா உண்மையை சொல்கிறார், சத்தியத்தை எடுத்து சொல்கிறார். ஆட்சியாளர்களுக்கு அது பிடிக்காது, பொறுப்பில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்காது. இவர் என்ன நியாயம் பேசுகிறாரு,
அப்போ நியாயம் பேசக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு ஆகாது. அதுவும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடுங்கோளர்களுக்கு ஆகவே ஆகாது. எனவே அவரை கூப்பிடுங்கன்ட்டான். ஷுஅபி இமாம் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. என்ன ஆகும் தெரியல, மனுஷாரு நான் கொல்ல போகிறேன்றான், குர்பானி கொடுக்க போகிறேன்றான், அதனால் என்ன ஆகும்போது தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க யார் அப்படின்னா யஹ்யா இப்னு முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க தான் அங்கே வர்றாங்க. எதையாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, உடனே கொல்ல போகிறேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தப்பு அவர் வாயிலிருந்து வர வைக்கணும். அதாவது இவனுக்கு பிடிக்காத ஒரு செய்தி வரணும், இவனுடைய கருத்துக்கு விரோதமான மாற்றமான ஒரு கருத்தை வாயிலிருந்து வர வைக்கணும். அதன் காரணமாக அவர் கதையை என்ன செய்யணும், முடிக்கணும் அப்படின்ட்டு வம்படியாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேர் விஷயத்தில் நீங்கள் 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்து, அவங்களுடைய வாரிசு அப்படின்னு நீங்கள் நினைக்கின்றீர்களாமே, கருதுகின்றீர்களாமே அப்படின்னு கேட்டான். இமாம் ஷாஃபி பயந்துகிட்டே இருக்கார், என்ன சொல்ல போகிறது தெரியல, எதை சொன்னாலும் மாட்டேங்கிறவர். அவனுக்கு வந்து அஹ்ல பைத்து பிடிக்காது, அவன் உமையாக்களுடைய அநியாயக்கார அரசன். அதனால் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப பயம். அப்போ அவங்க சொன்னாங்க, யஹ்யா இப்னு முஹம்மத் சொன்னாங்க, இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு என்று நான் நினைக்கல, சொல்கிறேன்னு. அதுதான் என்னுடைய உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ரசூலுல்லாஹி வாரிசு தான். அப்போ அவன் கேட்டான், எதை வச்சு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாவே சொல்லிட்டேனப்பா அப்படின்னா. அல்லாவே சொன்ன பிறகு, அவங்க ரசூலுல்லாஹி வாரிசுன்னு சொல்லி அல்லாவே சொன்ன பிறகு நான் எதுக்கு யோசிக்கணும், நான் எதுக்கு தயங்கணும்? அவன் இந்த பதிலை எதிர்பார்க்கல. குர்ஆனில் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹி வாரிசுன்னு எங்கே சொல்லியிருக்கான்? மாட்டிக்கிட்டாரு, இவர் மாட்டிக்கிட்டாரு. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, எனக்கும் எந்த ஆயத்தை வச்சுட்டு இவர் சொல்கிறாருன்னு தெரியலையே, சரியான பதில் சொல்லாட்டா ஏதாவது பண்ணிடுவானா இடாவிடமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய ஹாஃபிஸ், குர்ஆன் முழுதும் மனப்பாடம் செய்தார். அவன் யோசனை பண்ணி பார்க்கலாம், எந்த ஆயத்தை சொல்லியிருப்பார், எந்த ஆயத்தை வச்சு இவர் சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு. குர்ஆன் ஷரீஃபில் முபாஹலாவுடைய ஆயத்து வருது. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஒரு தடவை நஜ்ரான் தேசத்தினுடைய பாதிரிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தர்க்கம் செய்தார், கிறிஸ்தவ மதத்தை பற்றி தர்க்கம் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிதான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் தேவகுமாரனும் அல்ல தேவனும் அல்ல என்பதை ஆயத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் வெளிச்சத்தில் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் இவங்க எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் என்பதில் உறுதியாக இருக்கிறார். உடனே அல்லாஹ் சொன்னால் இவங்கள்ட்ட இப்படி நியாயமாக தர்க்கம் பண்ணி விவாதம் செய்து அது அவங்க உண்மையை புரியுற மாதிரி ஆட்கள் அல்ல, அதனால் முபாஹலாவுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னான், தஆலோ நத்துலு தஆலோ, நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க வாங்க. எதுக்கு? முபாஹலா செய்வோம். முபாஹலான்னா என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரில் யார் பொய் சொல்கிறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு நானும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அப்து, அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், இது எங்களுடைய நிலை. இதில் நான் பொய் சொன்னான், அதே மாதிரி இதில் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா, அப்படி இல்லை அவர் தேவகுமாரன் என்றெல்லாம் சொன்னீங்கன்னா, கடவுளுடைய மகன் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் பொய்யா இருந்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நீங்கள் சொல்லணும். தனிநபர் மட்டும் வரக்கூடாது. நதுரு அபுனா அனா வ அபுனா அக்கும் வ நிசா அனா வ நிசா அக்கும் வ அன்ஃபுசனா வ அன்ஃபுசக்கும். அதாவது எங்களுடைய ஆண் மக்களை நாம் அழைப்போம், பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் அழைப்போம், நாமும் கலந்து கொள்வோம். நான் ரெடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இவங்க தாக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறா அந்த முபாஹலாவில் ரெடியாக வந்தது யார்? ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி அவர்களும் இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் வந்து யாரெல்லாம் கூப்பிட சொன்னால் ஆண் மக்களை கூப்பிட வேண்டும், பெண்களையும் கூப்பிட வேண்டும். மூணாவது நீங்களும் கலந்து வரணும். அன்புசனா அன்புசகம், எங்கள் நப்சு நாங்களே வருவோம் அந்த துவாவுக்கு, பத்துவா செய்வதற்கு. இப்போ ஃபாத்திமா நாயி பெண் மக்களில் சேர்ந்துருவாங்க. ஹசன் ஹுசைனை ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆண் மக்களில் சேர்க்குறாங்க. அதனால தானே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு தானே அவங்க. ஹசன் ஹுசைனும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் மக்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்திற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டு போகிறாங்க? ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மக்கள், ஆண் மக்கள், அப்போ வாரிசு தானே. ரெண்டாவது நாங்களும் வரணும் என்னல அன்புசனா அன்புசக்கும், அந்த கணக்குக்கு அலியை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அலி அவர்கள் அவங்க தான் ரசூலுல்லாஹ், அவங்க தான் நபிக்கு அவங்களுக்கு மத்தியில் உண்டான அந்த நிஸ்பத், அந்த தொடர்பு, அந்த உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில், நபியுடைய ஸ்தானத்தில் இல்லை, அவங்க அந்த குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஒரே இவங்க தான் அவங்க தான் இவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புசனா அன்புசக்கும் அந்த கேட்டகரியில் கொண்டு போகிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் சொல்கின்றீர்களோ என்று கேட்டான். யார் கேட்டார்? ஏன்னா அவன் ஹாப்ஸா யோசித்து பார்த்தான். எனவே இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களா அப்படின்னு ஷுஅபி சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாகிடுச்சு, நல்ல ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டாரு, இல்லைன்னா கதை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு. ஆனால் யஹ்யா இப்னு முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இந்த வசனத்தை சொல்லலைன்னு. இந்த வசனமும் உறுதியான ஒரு ஆயத்து தான், ஒரு ஆதாரம் தான். எதுக்கு? ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு. ஏன்னா அல்லாஹ் வந்து ஆண் மக்களை கூட்டு போங்கிறான், மகனை கூட்டு போங்கிறாங்க. யாரை கூட்டு போயிருக்காங்க? ஹசன் ஹுசைனை தானே கூட்டு போயிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மக்கள் தானே அவங்க, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு தானே. எனவே இந்த வசனமும் ஒரு உறுதியான ஆதாரம் தான், வலுவிக்க ஆதாரம் தான். ஆனாலும் நான் இதை சொல்லவில்லை, இது அல்லாத இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். அவன் யோசனை பண்ணி பார்த்தான், இதெல்லாம் வேற என்ன வசனம் இருக்குது? ஷுஅபி சொல்கிறான், இந்த ஆள் என்னங்க, குரானில் வந்து ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இது அல்லாமல் ஏதாவது ஒரு ஆயத்து இருக்கிறதா? இவர் என்ன சொல்கிறாரு? அவன் சொன்னால் ஒழுங்கான ஆயத்தை நீங்கள் கொண்டு வரணும், மறுக்க முடியாத ஆதாரமாக அது இருக்கணும். அப்படி மறுக்க முடியாத ஆதாரத்தை, ஆயத்தை கொண்டு வந்து நிரூபித்து விட்டால் 10,000 திர்ஹம் நான் உங்களுக்கு தந்துடுவேன். எத்தனை? ஒருவேளை கொண்டு வர முடியல, நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கதையை முடிச்சிடுவேன். வெள்ளை துணி விதிக்கப்பட்டது, அருவாள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அவர் சொல்லலைன்னு சொன்னால், அவர் வாதத்தில் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பாட்லேயே அவர் தலையை சீவி விட வேண்டும் என்பதற்குண்டான ஆயத்த பணிகள், எல்லா ஏற்பாடுகளும் வந்து நிறைவாக இருக்கிறது. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஆயத்து ஓதுனர், அந்த ஆயத்தை ஓதுனர். உத்தில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனா இப்ராஹிம் அலா கௌமிஹி நர்ஃபஉ தரஜாத்தின் மன் நஷாஉ இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம் வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப் வகுல்லன் ஹதைனா. அந்த ஆயத்தை ஓதுறாரு. அந்த ஆயத்தில் என்ன வருது? வமின் துர்ரிய்யத்திஹி, அவருடைய சந்ததியில் உள்ளவர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன சொல்லிட்டான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் உள்ளவர்கள் தான் வமின் துர்ரிய்யத்திஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூசா வ ஹாரூன். இவங்களாம் யாருடைய சந்ததி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. அதோடு முடிக்கல, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அந்த லிஸ்ட் பட்டியலை கொஞ்சம் நீட்டலாம். வ ஸக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ் குல்லும் மினஸ் ஸாலிஹீன் வ இஸ்மாஈல வல் இஸ்ஆ வ யூனுஸ வ லூத்தா. இந்த பட்டியலை ஃபுல்லாக அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் யாருடைய சந்ததின்னு சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததின்னு சொல்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த பட்டியலில் யாருன்னா இருக்கிறா? ஈசா நபியும் இருக்கிறாங்க. ஈசா நபியும் என்ன கருத்தில் அவங்க இந்த ஆயத்தை ஓதுறாங்கன்னா, ஃபாத்திமா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பெண் வாரிசு தானே. பொதுவாக நடைமுறையில் வாரிசுன்னா எதை சொல்லுவோம்? ஆண் பிள்ளைகளுடைய வாரிசு தானே வாரிசுன்னு சொல்லுவோம். இப்போ ஹசன் ஹுசைன் வந்து ஃபாத்திமா நாயகி பிள்ளைகள் தானே, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் தானே, இல்லையா? பெண் வாரிசை எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்?
அப்படிங்கிறது அவனுடைய தாவம். பெண் வாரிசை நடைமுறை அப்படி தானே. நம்ம உலகத்தில் என்னுடைய வாரிசை நான் யாரை சொல்லுவேன்னா, என் ஆண் மக்களுக்கு பிறந்த பேரப்பிள்ளைகளை தான் சொல்லுவேன். என் பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த வாரிசை என்னுடைய வாரிசை நான் சொல்ல மாட்டேன். அது அந்த கணவனுடைய குடும்பத்தினுடைய வாரிசாக தான் செய்யப்படும், நடைமுறையில் கருதப்படுகிறது. அவன் அந்த பாயிண்டை வச்சு ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் தானே இவங்க, பெண் வாரிசு எப்படி வாரிசாகும் என்ற கருத்தில் தான் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த ஆயத்தை ஓதுனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் உள்ளவர் தான் ஈசா நபி அப்படிங்கிறான். அல்லா ஈசா நபிக்கு வாப்பாவே இல்லை. ஈசா நபிக்கு யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? மரியம் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ ஈசா நபி பெண் வாரிசு தானே. பெண் வாரிசையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு நல்லா சொல்லணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபிக்கு எவ்வளோ முன்னாடி உள்ளவங்க, என்னங்க ரொம்ப காலங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உண்டு இடைவெளி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை கவனித்து பார்த்தா எப்படி ஈசா நபிக்கும் அவங்களுக்கு ஒரு 2000 3000 வருஷம் வரைக்கும் உள்ள இடைவெளி இருக்குது. 3000 வருஷம் இடைவெளி உள்ள ஈசா நபி பெண் வாரிசாக இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுன்னு சொல்லும் பொழுது ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. பல 100 வருஷம் இல்லையே, நேரடி பிறப்பில்லை இல்லை. அப்போ அவங்க வாரிசாக மாட்டாங்களா? பெண் வாரிசாக இருக்கக்கூடிய ஈசா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாரிசாக ஆக முடியும் என்றால் ஃபாத்திமாவுடைய பிள்ளைகளான ஹசனும் ஹுசைனும் ஏன் வாரிசாக ஆக முடியாது என்று அவர் கேட்ட பொழுது அவனால் மறுக்க முடியும். ஏன்னா குர்ஆனுடைய வசனத்தை முன்வைத்து விட்டார். அதுவும் மறுக்க முடியாத வசனத்தை அவர் ஓதிவிட்டார். எனவே அவன் தலை குனிந்தான். அவருக்கு அந்த 10,000 கொடுத்தாலும் ரொம்ப அல்ல அவருக்கு பறக்க செய்யாமல் போட்டோம்னு ஒரு திட்டிக்கிறான். இப்போ இந்த வசனத்தில் நபிமார்களுடைய விஷயத்தில், அஹ்ல பைத்தினுடைய விஷயத்தில் அவன் என்ன செய்யறான்? கொச்சப்படுத்த நினைக்கிறான். நம்ம அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் வாரிசு என்று யார் தான் இருக்கிறாங்க? ஃபாத்திமா நாயகத்தினுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. கியாமத் வரைக்கும் அவங்க தான் வாரிசு. சாதாத்துமார்கள்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அது பெண் வாரிசு எப்படி வாரிசாக என்ன செய்யக்கூடாது? அறிவுபூர்வமாக உலகத்தினுடைய நடைமுறையை சிந்தித்து நாம் என்ன செய்யக்கூடாது? பேசிவிடக்கூடாது. ஹசன் ஹுசைன் மற்றும் அந்த வாரிசுகளை ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு தான் என்பதை நாம் மறுத்து விடக்கூடாது. அது ஆபத்தானது என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் பேசுவதற்கு கவர்ச்சியாக இருக்கு, பேசுவதற்கு ரொம்ப லாஜிக்காக இருக்கு. ஆனால் லாஜிக்காக இருக்கிறதெல்லாம், கவர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் நிஜமாக இருக்கணுங்கிறது இல்லை, அது உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை. இங்கே பார்த்தோம்ல உலக நடைமுறைக்கு மாற்றமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெண் வாரிசாக இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் சேர்த்தது போல ஃபாத்திமா நாயகி பெண் வாரிசாக இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எந்த பிராணி உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கலிமா சொல்லி பேர் சொல்லி திருநாமம் சொல்லி அறுக்கப்படுதோ அதுதான் நமக்கு என்னது? ஹலால். இறந்துருச்சுன்னு சொன்னால் என்ன இல்லைங்க, மையத்தாயிடுச்சுன்னு சொன்னால் செத்து போன ஆடு மாடு அது நமக்கு என்ன ஆகாது? ஹலால். இது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னப்போ முஷ்ரிக்கீன்கள், அந்த காலத்தினுடைய காஃபிர்கள் ஒரு தாவா முன் வச்சான். என்ன முன் வச்சான் அப்படின்னா, இவங்க அறுத்து இறந்து போனால் அது ஹலாலாம், இவங்க மூத்தாக்குனா ஒரு ஆட்டை இவங்க மூத்தாக்குனா அது ஹலாலு, அல்லாஹ் மூத்தாக்குனா ஹராமா அப்படின்னு. இப்போ இறந்து போச்சு மையத்துன்னா அல்லாஹ் தானே மூத்தாக்குறான். அப்போ அல்லாஹ் மூத்தாக்குன அந்த பிராணி ஹராமோ, இவன் மூத்தாக்குன பிராணி ஹலாலு அப்படின்னு ஒரு கேள்வி செய்யலாம். இவன் பேசுறதை பார்த்தா லாஜிக் அப்படிதான் இருக்குது. அவன் தெரியாதுன்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் குழப்பவாதிகளுடைய இந்த குழப்பமான வாதங்களை கேட்டுட்டு தெரியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அதுவெல்லாம் சரியாக இருக்காது, இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இப்போ இவன் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பதிலே சொல்லலை. அல்லாஹ் என்ன சொன்னா? ஃபகுலு மிம்மா ذிக்ர ரசூலுல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டதை
நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஹலாலு அப்படிங்கிறத அல்லாஹ் பதிலாக சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஏன் பதில் சொல்லுன்னா, கொஞ்சம் யோசித்தாலே இதுக்கு பதில் வந்துடும். என்ன பதில்? இவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் மூத்தாக்குனது ஹராமுன்னு சொல்கிறான். தானே இறந்து போனது அல்லாஹ் மூத்தாக்குனது அது ஹராமுன்னு சொல்கிறான். இவன் அறுத்து மூத்தாக்கியது ஹலாலுங்கிறான். அப்போ அல்லாஹ் நீ கொச்சப்படுத்துறது தானே அப்படின்னு சொல்கிறாங்களே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அறுத்தாலும் அல்லாஹ் தானே மூத்தாக்குறான். அறுக்கிறது தான் நீங்கள், ஆனால் மூத்தாக்குறது யார்? அல்லாஹ் தானே. எத்தனையோ இடத்துல அறுத்த பிறகு கோழி உயிரோடு போயிருக்கல, ஒழுங்கா அறுபடாமல். ஏன்னா அல்லாஹ் மூத்தாக்கலை. ஆக அறுப்பது தான். எத்தனை பேர் துப்பாக்கிகளை சொல்கிறாங்க, தப்பிச்சிடாங்கல்ல, தப்பிக்கிறானா இல்லை? எத்தனை பேர் கொலை செய்வதற்காக வேண்டிய முயற்சிகள் செய்யப்படுது, அறிவாளால் வெட்டிடுறான், ஆனால் அவன் தப்பிச்சான். அப்போ நாம் அறுத்தாலும் கூட இதையும் அல்லாத மூத்தாக்குகிறான். அவன் சொல்கிற மாதிரி மனித மூத்தாக்குறாங்கிற வாதம் தவறானது. அப்போ அந்த கவர்ச்சியான வெளிப்படையாக பார்க்கும் பொழுது லாஜிக்காக இருப்பதை போல தெரியக்கூடிய இந்த வாதங்களை போலத்தான் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வாதமும் அமைந்திருந்தது. எனவே பெரியார்கள் விஷயத்தில், அஹ்ல பைத்துகள் விஷயத்தில் நம்ம தகாத சொற்களை நாம் நினச்சி விடக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்பதுதான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வசதி, வாய்ப்பு. எனவே யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. யாருடைய குறையையும் நாம் வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது, கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதனால் நாம் மாட்டிக்கிடுவோம், அவங்க தப்பிச்சிடலாம் அவங்க வேலை. ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவையும் நம்முடைய கல்வையும் பாதுகாப்பானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.